Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஜஸ்ட் வெறும் சிம்பிளா ஒரு 3 ingredients மட்டும் வச்சு எப்படி ஒரு சாக்லேட் கேக் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படினு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து சாக்லேட் ஓரியோ சாக்லேட் பிஸ்கட். ஸோ நீங்கள் உங்ககிட்ட ஓரியோ சாக்லேட் பிஸ்கெட் இல்லைன்னா நீங்கள் வெறும் சாதாரண சாக்லேட் பிஸ்கெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்டை நல்லா வந்து ஃபைனாக வந்து இந்த மாதிரி வந்து உடச்சி வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சாக்லேட் பிஸ்கெட்டை நல்லா வந்து உடச்சி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 10 கவுண்ட் பிஸ்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை ஃபைனாக நல்லா வந்து இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் இது வந்து ஆப்ஷனல். இப்போ நான் ஒரு டம்ளர் பால் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா வந்து காய்ச்சின பால், காய்ச்சி ஆறின பால். இப்போ இந்த பாலை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் பாலை வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாலை வந்து எடுத்து வச்சுட்டு மிக்சியில் வந்து இதை வந்து இன்னும் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பால் எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய எக்ஸஸோட பாலையும் வந்து நான் வந்து எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். எனக்கு அது தேவையில்லை. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் சுற்றி வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இந்த அரைச்சி வச்ச பிஸ்கெட் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த எல்லாமே எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடியில் வந்து எனி தவா, தோசைக்கல்லாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது தவா வச்சுட்டு கூட அது மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பேன் நீங்கள் வச்சிடலாம். நம்ம கேக் வச்ச பேன் வந்து வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த தவா வந்து ஹீட் ஆகிறதுக்காக ஹை ஃப்ளேமில் நான் வைக்கிறேன். ஆனால் இந்த பேன் நான் வைக்கிறப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வந்து வைக்கிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேருந்து வைக்கிறப்ப ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆகும் இந்த கேக் வந்து ஃபுல்லாக வந்து பேக் ஆகிறதுக்கு. ஸோ 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக வந்து பேக் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டூத் பிக்கில் குத்தி பார்க்கலாம் பேக் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுத்தீரி வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த வரும்பெல்லாம் வந்து ஒரு கத்தியை வச்சு இல்லைனா ஏதாவது வந்து ஷார்ப் ஏஜஸ் வச்சு நீங்கள் வந்து சுத்தீரி வந்து ஓரம் ஃபுல்லாக வந்து இது பண்ணி பார்க்கலாம். இப்போ எனி பிளேட் நீங்கள் வச்சுட்டு அப்சைட் டவுனாக நீங்கள் பண்ணிங்கன்னா கேக் வந்து பிளேட்டில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ என்னோடய கேக் வந்து ரெடி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மேலே வந்து சாக்லேட் கனாஷி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ சாக்லேட் கனாஷி இஸ் வந்து ஹோம்மேட். ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற வீடியோவில் நான் வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சாக்லேட் கனாச்சி வந்து ஆட் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மெல்டட் டைரி மில்க் இருக்குல்ல, டைரி மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டைரி மில்க் வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து இந்த கேக் மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படி அதுவும் இல்லைன்னா வந்து நியூட்டெல்லா இருக்குல்ல சாக்லேட், இது அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய சாக்லேட் கனாஷியை வந்து நான் வந்து சுத்தீரி வந்து மிக்ஸ் பண்ணுறேன், ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. ஸோ அவ்வளோதான், ஓரியோ சாக்லேட் கேக் வந்து ரெடி. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றது எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.